ஓம் 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 கம் கணபதியே நமஹ ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ ஓம் கும் குருப்யோ நமஹ ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவே நமஹ ஓம் பிரசீத விசேஷரி விஷ பிரசீதே பிரசீத விசேஷரி வேதரூபிணி பிரசீத மாயாமே மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி ஓம் சாந்தி 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 ஓம் ஆனோ பத்ராஹ கிருதவோ யந்து விஸ்வதஹ சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம் சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மிகம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலையும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலையும் நாம் இப்பொழுது சௌந்தர்யலஹரி என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மத்தை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு 55வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ தரணீதர ராஜன்யதனையே நமஹா. இந்த ஸ்லோகம் ஜெபிப்பதனால கிடைக்கக்கூடியதான புண்ணிய பலன் பலஸ்ருதி என்பது சத்ருக்கள் இறந்து போவதற்காக இந்த மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும், இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்ய வேண்டும். அப்படி தெரியுது நாடக பிரயோகத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடியதான ஒரு ஸ்லோகம். சங்கல்பம் சத்ரு மாரணார்த்தம் பஞ்சாசத் ஸ்லோகம் ஜபேது. சத்ரு மாரணார்த்தம் பஞ்சாசத் ஸ்லோகம் ஜபேது. இந்த ஸ்லோகத்தை எதை பற்றி சொல்லுகிறார் பகவத்பாதர் பார்த்தோம்னா, பராசக்தியினுடைய இமை கொட்டுதல், அம்பாளுடைய கண்கள் மூடி துறப்பதனால வரக்கூடியதான பவிஷ்யத்து, அல்லது அந்த கண்களினுடைய உன்மேஷம் நிமேஷம். உன்மேஷம் அப்படின்னா திறக்கிறது, நிமேஷம் அப்படின்னா மூடுறது. ஜபிக்க வேண்டியதான முறை காலை கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினமும் 2500 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்ய வேண்டும். அப்படி ஜெபம் செய்த சித்தியடைய பட்சம் தன்னை அழிக்க நினைக்கும் பகைவர்கள் அனைவரும் இறந்து போவார்கள். இதை தவிர விரைவாதம், விரைவாதம் விரை அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், அண்டம், பெண்களுடைய கர்ப்பப்பை, ஆண்களினுடைய டெஸ்டிக்கிள் சொல்லுவாங்க, அந்த இடத்துல வரக்கூடியதான வாதம் விரைவாதம்னு பேரு. பிள்ளை பேருக்கெல்லாம் வழி இல்லாமல் போயிடும் இந்த நோய் கொடுத்துனா. அண்ட நோய் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு இந்த நோய்கள் எல்லாம் போகிறதுக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய ஜப பலன் உதவுகிறது. நிவேத்தியம் பாயசம், தேங்காய், வெற்றிலை பாக்கு, பழம் இவைகளை நிவேதிக்க வேண்டும். இதுக்குரியதான சக்கரம் சதுராகிருதியில் இருக்கக்கூடியதான ஒரு விசித்திரமான சக்கரம். எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அந்த சதுராகிருதிக்கு உள்ள பம் லா சம் லா அப்படிங்கிறதான 2 பீஜாட்சர மந்திரங்கள் மேலிருந்து கீழ் எழுதிட்டு வரணும். மேல பம் லா, கீழே சம் லா. இந்த ஸ்லோகத்தை ஜெபம் செய்து தகடில் எழுதி கட்டிக்கலாம். ஜலத்தில் ஒரு சுத்தமான ஜலத்தை கையில் வைத்துக்கொண்டு மண் பாத்திரமாக இருக்க வேண்டும், அல்லது வெள்ளி அல்லது சொர்ணம் அல்லது செம்பு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஜலத்தை நிறைச்ச துளசி பத்திரத்தை போட்டு இந்த ஜபம் பண்ணி அந்த ஜலத்தை குடித்தாலும் இந்த நோய்க்கு ஒரு முடிவு காணலாம். பகவத்பாதர் பராசக்தியினுடைய திருவடிகளை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அம்பாளுக்கு முன்னாடி உட்கார்ந்து அம்பாளினுடைய அங்க லாவண்யங்கள் எல்லாம் பார்த்து மகிழ்கிறார். வரிசையாக சிரசிலிருந்து படிப்படிப்படியாக இறங்கி கண் பக்கம் வந்திருக்கார். இந்த கண்ணிலிருந்து அவருக்கு விட்டு வெளியே வரவே முடிய மாட்டேங்கிறது. கண்ணுக்கு எவ்வளவு அலங்காரங்களை கொடுத்து ஸ்லோகங்கள் உருவாக்கினாலும் இனி முடிய மாட்டேங்கிறது. ஆகவே இந்த ஸ்லோகத்திலையும் அம்பாளினுடைய கண்களை பற்றித்தான் சொல்கிறார். ஆனால் கண்கள் திறந்து மூடுகின்றதான ஒரு விஷயத்தில் இவருடைய மனம் செல்லுகிறது. அம்பாள் பகவத்பாதர் வழியாக எதை சொல்ல வேண்டும், இந்த உலகத்துக்கு யாருக்கு எவ்வளவு என்ன மாதிரி தெரிஞ்சுக்கணுங்கிறதான ஒரு விதி இருக்கோ அதுக்கு ஏற்றபடிதான் பகவத்பாதருடைய மனசுக்குள்ள புகுந்து புத்தி வழியாக சென்று இந்த ஸ்லோகங்களை உருவாக்குறார். இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் இறைவனை பார்க்க முடியாது, இறைவனை புகழ முடியாது, இறைவனை தெரிந்து கொள்ள முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இறைவனுக்கு சேவையும் செய்ய முடியாது. இறைவனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியமானாலும் அவருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே தான் அந்த விஷயங்கள் இருக்கும். அதனால நாம் கொஞ்சமாவதும் இறைவனை வழிபடுகிறோம், இறைவனை புகழ்கிறோம், இறைவனுடைய ஸ்தோத்திரங்களை ஜெபம் செய்கிறோம், இறைவனுடைய புண்ணிய புராணங்களை காதால கேட்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இறைவனுடைய அனுகிரகம் இயற்கையாகவே கிடைத்து விட்டது. நமக்கு இறைவன் அனுகிரகம் கிடைத்ததுனால்தான் நமக்கு அது
சாதகமாக இருக்கு, அது செய்ய முடிகிறது அப்படிங்கிறதான ஒரு நற்செய்தி நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்லோகம் என்ன சொல்றது பார்ப்போம். நிமேஷோன்மேஷாபியாம் பிரளயமுதயம் யதி ஜகதி தவ இத்யாஹு சந்தஹ தரணீதர ராஜன்ய தனயே त्वदुन्मेषाद् जातं जगदिमशेषं प्रलयतः परित्रातुं शङ्गे परिहृतनिमेषाः तव दृशः निमेषोन्मेषाभ्यां प्रलयमुदयं याति जगति तवेत्याहुः सन्दो धरणीधर राजन्यतनये त्वदुन्मेषार्जातं जगदिमशेषं प्रलयतः परित्रादुं शङ्गे परिहृत निमेषास्तव दृशः. விசித்திரமான ஸ்லோகம். கண்களுக்கு இவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு, கண்களுடைய இமைப்பிலேயே அது மூடி திறக்கிறதுல இவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு அப்படின்னு பகவத்பாதர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நிமிஷோன்மேஷாபியாம், நிமிஷம் அதாவது உன்மேஷம், நிமிஷம் கண்களை திறக்கிறது, கண்களை மூடுகிறது. இந்த பிரம்ம சைதன்யம் என்பது சிருஷ்டிக்கும் முன்னாடியே இந்த பிரம்ம சைதன்யம் மாயா அப்படிங்கிறதான தத்துவத்தில் பிரதிபலனமாகிறது. அந்த மாயேங்கிறதான கண்ணாடியில் பரபிரம்மம் என்கிறதான சதாசிவ தத்துவம் எப்பொழுது பதிகிறதோ அப்போ இறைவன் என்கிறதான சக்தி உருவாகிறது. அதுக்கு ஈஸ்வரன் என்றதான பெயர். ஈஸ்வரன் தான் ஈஸ்வரி, ஈஸ்வரி தான் ஈஸ்வரன். ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. எப்படியானாலும் சிவம் செய்வதெல்லாம் சக்தியின் செயல், சக்தி செய்வதெல்லாம் சிவனின் செயல். அவர்கள் இரண்டு பேரில் யாராவது ஒருத்தர் செஞ்சால் ரெண்டு பேரும் செஞ்சு சமமாகும். அந்த மாயாசக்தியில் உருவானதான ஈஸ்வரன் தான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டிகளை எல்லாம் செய்கிறார். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் நாம் படிச்சுட்டோம். பரமேஸ்வரனை வைத்துக் கொண்டுதான் ஜெகத்தில் இருக்கிறதான தாவர ஜங்கமங்களையும் ஜெகத்தையும் அம்பாள் படைக்கிறாள் அப்படின்னு தெரிந்து கொண்டோம். ஆகவே அந்த ஜெகத்தை படைப்பதற்கு முன் மனசு அப்படிங்கிறதான தத்துவத்தையும், அதன் பிறகு பஞ்சபூதங்களையும், அதன் பிறகு பஞ்சபூதங்களுடைய தன்மாத்திரங்களையும், அதன் பிறகு தாவரங்களையும் எல்லாம் படிப்படியாக உருவாக்குறார். ஒன்று உருவாக்குறது, இனி ஒன்று அது பராமரிக்கிறது, அதற்கு அடுத்ததாக அதை தன்னுள்ளேயே இழுத்துக் கொள்கிறது. இப்போ தாய்மார்கள் எல்லாம் கோலம் போடுற வழக்கம் உண்டு. புள்ளி போட்ட கோலம், புள்ளி போடாமல் கோலம் போடக்கூடாது, அது ஒரு நியமம் உண்டு. அந்த புள்ளி போட்டு கோலம் போடுற நேரத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த வேற எங்கேயோ போயிடும். என்ன பண்ணுவார்கள், உடனடியாகவே அதை அழித்து திரும்பியும் கோலத்தை போடுறான். தப்பான கோலமோ தப்பான என்ட்ரிஸோ இருக்கக்கூடாது, அதனால அதை அழித்து திருப்பி போடுறான். மாணவர்கள், சின்ன குழந்தைகள்லாம் சமுத்திரத்து கரையில் போய் உட்காந்துட்டு வீடு கட்டி விளையாடுவார்கள். அந்த மணலால் விளையாட்டெல்லாம் முடிஞ்சு திரும்பி வர நேரத்தில் அதை அப்படியே அழிச்சிட்டு வந்துடுவான், அதை வைக்க மாட்டான். அதுபோலவே இறைவன் சிருஷ்டியில் என்னத்தையெல்லாம் செய்கிறாரோ அதையெல்லாம் ரொம்ப நாளைக்கு கட்டி காப்பாற்றி பிறகு தன்னுள்ளேயே அதை எடுத்துக்கொண்டு அதை அழித்து விடுவார். இதுதான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். குழந்தைகள் விளையாடுகின்ற நேரத்தில் பொம்மையெல்லாம் வைத்துக்கொண்டு விளையாடும். தூக்கம் வர நேரத்தை தூக்கி போட்டு தள்ளி போட்டுரும், தூங்கிடும். இதுபோலதான் லீலா வினோதின்னே நமஹா, பராசக்தி என்ன பண்றா அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்கிறாள், அதை காப்பாற்றி வருகிறாள், அதை தன்னுள்ளேயே இழுத்துக் கொள்கிறார். இதில் டிஸ்ட்ரக்ஷன்ஸு, டிஸ்ட்ராய், கில்லிங் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸே பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஐதர் ராங் இங்கிலீஷ் ஆர் இன்அப்ராப்ரியேட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அதை கம்பேர் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஏன்னா டிரான்ஸ்லேட்டரோடு கெப்பாசிட்டி, நாலேஜ் இதை பொறுத்தா இருக்கு என்ன மாதிரி டிரான்ஸ்லேஷன் அவர் கொடுக்குறார் அப்படின்னு. அதுபோல வியாக்கியானம் செய்கிற நேரத்தில் வியாக்கியாதாவினுடைய அறிவு எவ்வளவு இருக்கு, இந்த அறிவு ஏன் அந்த அறிவை வைத்துக்கொண்டு சொல்றார் அப்படின்னா, அறிவு என்றால் இறைவன். நாம் உலகத்தில் தெரிந்து கொள்வதெல்லாம் இறைவனை தெரிந்து கொள்கிறோம். அது எப்பேற்பட்டதான வித்யானாலும் பரவாயில்லை, வித்யாலும் பரவாயில்ல, வித்யாலும் பரவாயில்லை. இன்ஃபேக்ட் தமசுக்கு அவித்யா என்று பேரு. இந்த சுத்த வித்யா தமசினுடைய உதவியினால்தான் ஈஸ்வர தத்துவத்தையும் பிரபஞ்சத்தையும் எல்லாம் படைக்கிறது. அது வழியாக தான் ஆத்மா எல்லாம் வரது, வெளியில் வருது ஒன்னொன்னா. அதனால அழிக்கிறது அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை சொல்றதை விட தன்னுள்ளே இழுத்துக் கொள்கிறது. தன்னுடைய சிருஷ்டி தானே இழுத்துக் கொள்றான். நாம் சமையல் பண்ணி நாமளே தான் சாப்பிட்றோம், ஊரில் இருக்க வாழ்க்கையெல்லாம் கொடுக்குறோமா? கொடுத்தா நல்லது. நிறைய பேர் சமைக்கிறது யாருக்காக? தனக்கு சாப்பிட்றதுக்காக தானே. இறைவன் படைத்ததான இந்த சிருஷ்டி எப்பொழுக்கா அது தன்னுடைய இஷ்டத்துக்கு வரதில்லே தெரியறதோ தன்னுள்ளே எடுத்துன்னு விடுவார். ஒரு ஜெம்மி, ஒரு ஓனர், அவருக்கு அந்த தொழில் சரி வரதில்லை எப்படி தோணா அது வித்துடுறாரு, வச்சுக்கல தனக்குள்ள. அது மாதிரி இறைவன் எப்படி வாழ வேண்டும், இந்த ஆத்மாக்களுக்கு எப்படி மோட்சத்தை கொடுக்க வேண்டும், அதுக்கான
வித்தைகள் எல்லாம் உலகத்தில் உருவாக்கி அதை சொல்லிக் கொடுப்பதற்காக குருக்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணி உலகத்தில் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணி அவர்களுக்கெல்லாம் இந்த சத்போதனம் செய்ய வைக்கிறார். சில பேர் கேட்பா, சில பேர் கேட்க மாட்டா, சில பேர் எதிர்ப்பா. when it lose control, தன்னுடைய கைவிட்டு போகிற லெவலில் வர நேரத்தில் ஒரு சின்ன பிரளயத்தை உருவாக்குவாள் தேவி. அதில் கொஞ்சம் எல்லாம் அழியும். அது ஒரு அறிகுறை, ஒரு வாணி. திரும்பவும் ஜனங்கள் வந்து அக்கிரமம் பண்ணி வாழ ஆரம்பித்தா, தர்மத்துக்கு எப்பெல்லாம் நாசம் செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் இறைவன் தன்னுடைய சக்தியினால் அந்த தர்மத்தை புனஸ்தாபனம் செய்வார் என்பது வந்து நியதி, இறைவனுடைய டியூட்டி. அது ஒன்று. அப்படி உலகத்தில் தர்மம் அழிஞ்சு அதர்மம் வெளிவர நேரத்தில் இறைவன் வந்து சிருஷ்டியினுடைய வீரத்தை வந்து கொஞ்சம் அதிகரிப்பார், இன்க்ரீஸ் பண்ணி விட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு அவதாரத்தை எடுத்து அதை புனஸ்தாபனம் செய்வார். அதனால தான் இதுக்கு சம்ஹாரம்னு சொல்கிறதோடைய, சம்ஹாரம் நல்ல வார்த்தை தான், தன்னுள்ளே இழுத்துக்கொள்வது. இப்போ ஜெனரலாக வந்து காட் அப்படிங்கிறதான வேர்டுக்கு டெஃபினேஷன் என்ன கொடுப்பா? ஜெனரேஷன், ஆப்ரேஷன், டிஸ்ட்ரக்ஷன். இது வெரி கமர்ஷியல் ரெண்டரிங் ஃபார் காடுங்கிறதான வார்த்தைக்கு டெஃபினிஷன். எனிவே, கண்களை திறக்கின்ற நேரத்தில் அம்பாள் சிருஷ்டியை செய்கிறார். கண்களை திறந்து வைத்துக் கொள்கிற நேரத்தில் ஸ்திதி, பராமரிப்பு, சஸ்டனன்ஸ், யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் கொடுத்து அந்த தனு கரண புவன போகங்களை எல்லாம் கொடுத்து அந்த ஜீவனுக்கு திருப்தியை ஏற்படுத்தி அது சரீர சுகம் மனசுகத்தை அடைந்து கடைசியில் ஆத்மசுகம் என்கிறதான ஆத்மசுகத்தை அடைந்த பிறகுதான் அதுக்கு மோட்சபாதைக்கு செல்லக்கூடியதான ஒரு மார்க்கம் ஏற்படுகிறது. சதுர்வித புருஷார்த்தத்தில் வந்து தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், இது நாலும் சேர்ந்ததுதான் புருஷார்த்தங்கள். இதில் உண்மையான புருஷார்த்தம் எது அப்படின்னா மோட்சம். புருஷனை அர்த்திக்க வேண்டும், புருஷன் என்கிறதான சதாசிவனாக வேண்டும் நான் அப்படிங்கிறதான எண்ணம் வரத்துக்கு பேர் தான் புருஷார்த்தம் என்றதான பேர். வித்யார்த்தி, தர்மார்த்தி, காமார்த்தி அப்படின்னு எதில் விருப்பம் காட்டக்கூடியதோ அந்த விருப்பம் காட்டுறதுக்கு அர்த்தின்னு பேர். வித்தையில் விருப்பம் காட்டக்கூடியவன் வித்யார்த்தி, காமத்தில் விருப்பம் காட்டக்கூடியவன் காமார்த்தி, போகத்தில் விருப்பம் காட்டக்கூடியவன் போகார்த்தி. அப்போது இங்கே புருஷார்த்தி அப்படின்னா புருஷார்த்தம் அப்படிங்கிறதான் அர்த்தம். புருஷன் என்றால் சதாசிவன், சிவசக்தி ஐக்கியம், பிரம்மம். அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும் என்கிறதான ஆசை யாருக்கெல்லாம் வந்து அந்த பாதையில் செல்கிறார்களோ அவருக்கு புருஷார்த்தம் என்றதான பெயர். இந்த புருஷார்த்தம் என்பது ஒன்று மட்டும்தான் நித்திய சுத்தம், நித்திய சத்தியம், இது கான்ஸ்டன்ட், இது பொட்டன்ஷியல். அதே நேரத்தில் தர்மம், அர்த்தம், காமம் அப்படிங்கிறதா இந்த மூன்றும் அனிஷ்டிதமானது, நித்தியமாக இருக்கக்கூடியவை கிடையாது. ஒரு காலத்தில் இந்த தர்மம் எல்லாம் இன்னைக்கு தர்மம். ஒவ்வொரு யுகங்களுக்கு யுக தர்மம் இருக்கு, புருஷ தர்மம் இருக்கு, ஸ்திரீ தர்மம் இருக்கு, புதல்வர்கள் தர்மம் இருக்கு, வித்யார்த்த தர்மம், ராஜ தர்மம், பலவிதமான தர்மங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு தர்மங்களும் காலப்பழத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே தர்மம் இஸ் நாட் கான்ஸ்டன்ட், அது சேஞ்சபிள், மாறிக்கொண்டிருக்கக்கூடியது. அர்த்தம், அர்த்தம் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரியும். பணம். ஒரு காலத்தில் ₹1 இருந்தால் 5 கிலோ ரைஸ் வாங்கலாம். இன்னைக்கு ₹1 இருந்தால் 10 மணி அரிசி கிடைக்கும். ரூபா ஒன்று தான், பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளேஷன் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் பயங்கரமாக மேலே போயிடுது. அதே 1 கிலோ வாங்க வேண்டுமானால் ₹100 கொடுக்கணும் இப்போ. ஸோ இப்போ புரிஞ்சு போச்சு, அர்த்தத்துக்கு வேல்யூ இல்லை, அர்த்தம் இஸ் சேஞ்சபிள், அர்த்தத்துக்கு வந்து அனிஷ்டிதமானது, சேஞ்ச் ஆகிக்கொண்டே இருக்கிறது. தர்மம், அர்த்தம், காமம், ஆசைகள். ஒரு காலத்து என்னெல்லாமோ ஆசை இருக்கும், இந்த ஆசையெல்லாம் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக படிப்படியாக அழிந்து போகும். விஸ்டம் அப்படிங்கிறதான அற்புதகரமான இறைவனுடைய அறிவு நம்ம உடம்புக்குள்ள ஏற 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 தட்ஸ் கால்ட் விஸ்டம். என்னாகும் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய டிசையர்ஸ், ஆசைகள், காமம் இதெல்லாம் வந்து அடங்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்ம உடம்புல இருந்தது டிசப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். சில பேர் காம பூர்த்தியினால அதில் முடிவு கட்டுவா, சில பேருக்கு நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறதான எண்ணத்தில் முடிவு கட்டிடுவா, சில பேர் கிடைச்சானா கிடைக்காட்டானா அப்படிங்கிறதுல ஒரு முடிவு கட்டிடுவா. இப்படி ஏதோ ஒரு விதத்தில் காமம் இஸ் ஆல்சோ நாட் கான்ஸ்டன்ட், அது வந்து சேஞ்சபிள், அது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் மோட்சம் என்பது வந்து எந்த மதாச்சார அனுஷ்டானங்களை பார்த்தாலும், எந்த தெய்வீக தன்மைய தத்துவங்களை பற்றி பேசினாலும் மோட்சம் என்பது ஒன்று தான். முக்தி பலது. முக்தி தான் சாலோக்கியம், சாரூப்பியம், சாமீப்பியம், சாயுஜ்யம் அப்படிங்கிறதான 4 விதமான முக்தி. முக்தியிலையும் வந்து பலதாக இருக்கு. ஆனால் மோட்சம் ஒரே ஒரு மோட்சம் தான். இப்படி பராசக்தி வந்து தன்னுடைய கண்களை திறந்து வைத்துக்கொண்டு பரிபாலனம் செய்து வராள். கண்களை மூடுகின்ற நேரத்தில் தான் படைத்துதான் இந்த சிருஷ்டியை தனக்குள்ளே எடுத்துக்கொள்கிறாள். ஃபார் த டைமிங் சம்ஹாரம்னே நம்ம யூஸ் பண்ணி தெரிஞ்சுப்போம்.
சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்பது வந்து கண்களை திறக்கிறது, திறந்து வைத்த கண்களை அப்படியே வைத்துக் கொள்வது, கண்களை மூடுகிறது. இந்த 3 விஷயங்கள் நடக்கின்ற நேரத்தில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் நடைபெறுகிறது. இது அம்பாளுக்கு மட்டுமா இல்லை, எல்லாருமே தான் கண்ணை திறந்து விழித்து மூடுகிறார்கள். லலிதா சகஸ்ரநாமத்தில் உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவல்யை நமஹா, உன்மேஷ நிமிஷோத்பன்னம், கண்களை திறந்து மூடுகின்ற நேரம், உன்மேஷம் நிமிஷம், உற்பன்னஹா அது அந்த செயல்னால உன்மேஷம் சோப்பன் விபன்ன புவனாவில்லே நமஹா, எண்ணத்துக்க முடியாத அளவுக்கு புவனங்களை படைக்கிறாள் தேவி. புவனங்களில் இருக்கக்கூடியதான சிருஷ்டி சம்ஹாரங்களை ஹேண்டில் பண்றா அப்படிங்கிறதான அர்த்தம் உருவாகிறது. இறைவன், தேவர்கள், புண்ணிய ஆத்மாக்கள் இவர்கள் எல்லாம் வந்து கண்களை எப்போவுமே திறந்து வைத்துக் கொண்டே இருப்பார்கள். நிறைய மகர்ஷிகள் கண்களை திறந்து வைத்துக் கொண்டே தான் தூங்குவார்கள். கண்களை மூடி தூங்குற வழக்கம் இல்லை. கண்களை வந்து நாம் மூட வேண்டுமா திறக்க வேண்டுமாங்கிறதும் ஒரு இஷ்யூ. இப்போ சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்க போனோமானா ஒரு மினிட்டில் 14லேருந்து 17 தரம் கண்களை வந்து சிமிட்டுற வழக்கம் உண்டு சாதா மனிதர்களுக்கு. அதாவது கண்ணை மூடுற சுபாவம் 14லேருந்து 17 டைம்ஸ் வந்து கண்ணை மூடுகின்றதான ஒரு சுபாவம், ஐலிட் க்ளோஸ் பண்ணக்கூடியதான ஒரு டெண்டன்சி சாதாரணமான மனிதர்களுக்கு உண்டு. எத்தனை தடவை நினைச்சு பார்க்கணும். இன்னும் ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஒரு நிமிஷத்துல வந்து 14லேருந்து 17 அப்படின்னா நம்பர் ரியலி பார்க்க போனோம்னா கண்ணு மேலே போயிடும். 1 ஹவர்ல 1 மணி நேரத்தில் 840லிருந்து 1020 தடவை கண்களை நாம் மூடுகிறோம், மூடி திறக்கிறோம் அர்த்தம். சாதாரணமாக மனிதனுடைய கண்கள் வந்து மூணு திறந்தும் சைமில்டேனியஸாக நடக்கும் குயிக்கா இல்லையா? அப்போ ஒரு நாளைக்கு வந்து 13,440லிருந்து 16,320 வரை டைம்ஸ் நம்ம வந்து கண்களை மூடி திறக்கிறோம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில். அஸ்யூமிங் 12 மணி நேரம் விழித்து கொண்டிருக்கார் அப்படிங்கிறதான கணக்கில் 8 மணி நேரம் தூங்குறது அப்படின்னு போச்சுன்னா 12 மணி நேரம் விழித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் சில பேர் வந்து இதை விட ரொம்ப கம்மியாக தான் தூங்குவா. அப்போ அந்த அளவுக்கு கண்ணை வந்து சிமிட்டுறது ஜாஸ்தியாகும். கண்ணு எதனால் மூடி திறக்கிறது அப்படின்னு பார்த்தோமானா, ஒரு மனிதன் எப்போ இருக்க டயர்ட் ஆகிறானோ, அவனோட நர்வஸ் சிஸ்டம் வீக் ஆகிறதோ, மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கானோ, இல்லை அவனுக்கு வந்து டிப்ரெஷன் அப்படிங்கிறதான மனோநோய் ஏற்படுகிறதோ, இந்த நேரத்தில் எல்லாம் வந்து கண்கள் அதிகமாக கொட்டும். அடிக்கடி கண்ணை மூடி திறந்து பண்ணிட்டு இருப்பான். இதில் நல்லது கெட்டதுங்கிறத விட்டு தள்ளுவோம். அதில் நிறைய நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓவராலாக நாம் வந்து கண்ணை எப்போ மூடுறோம் அப்படின்னா, தனக்குள்ளே இழுத்துக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை, கண்களுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறது கண். அதனால தான் கண் அதிகமாக சிமிட்டுறது. மகர்ஷிகள் எல்லாம் வந்து கண்களை மூடிக்கொண்டு தான் தியான யோகாதிகள் செய்கிறார்கள். கண்ணை மூடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தான் சுகத்தை அனுபவிக்க முடியும். யதார்த்தமான சுகபோகம் அனுபவங்கிறது வந்து கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறதுனால தான். மனசுக்கும் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் சுகம் கிடைக்கக்கூடியது எப்போ அப்படின்னா கண்களை மூடிக்கொண்டிருக்கிற நேரத்தில். சுஷுப்தி அப்படின்னு பேர் இதுக்கு. தூங்குற நேரத்தில் காடமான நித்ரை, அதாவது நல்ல அசந்து தூங்குற நேரத்தில் சுஷுப்தி என்றதான பேர் இருக்கு இல்லையா? ஜாகிர சொப்னா சுஷுப்தா அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது துரியாதி இதாவஸ்தை 5 அவஸ்தைகள் இருக்கு. அதில் சுஷுப்தி அப்படிங்கிறது காட நித்ரை, ரொம்ப அதிகமாக தூங்குற நேரம். அப்போ தூக்கத்தில் தான் பரம சுகம். அதே நேரத்தில் போகம் செய்கிற நேரத்திலையும் நிறைய பேருக்கு கண்களை மூடிக்கொண்டு போகம் செய்கிறதான ஒரு சுபாவம் உண்டு. தன்னை தெரியாமலே கண் மூடி விடுவார்கள். அழகான பாடல்களை கேட்குற நேரத்தில் ஆஹா இப்படி எல்வா பாடணும், இது எல்வா பாட்டு, என்ன மாதிரி பிருகா இருக்குது, என்ன ஒரு லயம் அப்படிங்கிறதான அந்த நேரத்தில் கண்ணை மூடின்னு ரசிக்கிறார். இறைவன்கிட்ட போகிற நேரத்தில் பகவானை வெளியில் நல்லா பார்த்து பக்கத்தில் போகிறது கண்ணை மூடிடுவார். அப்படியே அந்த தேஜஸை பூர்ணமாக தனக்குள்ளே இழுத்துண்டு இன்னும் ஒரு பெரிய ஒரு சுகத்தை அனுபவிக்கிறதான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதுபோல இறைவனும் கண்ணை மூடுகின்ற நேரத்தில் தோ இட் இஸ் கால்டு டிஸ்ட்ரக்ஷன் ஆர் சம்ஹாரம், அதில் பரமானந்த சுகத்தை இறைவன் அடைகிறார். அதுபோலவே மகர்ஷிகளும் கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்கின்ற நேரத்தில் தன்னுடைய சரீரத்திலையும் மனசிலையும் ஆத்மாவிலையும் ஒரு பெரிய சுகத்தை அவர் பெறுகிறார்கள். ஆகவே கண்களை மூடிக்கொள்வதனால தப்பு கிடையாது. அதனால பல விதமான நல்ல குணங்கள் உண்டு. அட் த சேம் டைம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் கண்களை மூட வேண்டும். அடிக்கடிலாம் மூடணும். கான்ஸ்டண்டாக மூடிட்டு இருக்கணும். 1 மணி நேரம், அரை மணி நேரம் அப்படியெல்லாம். பேசுகிற நேரத்துலையும் தூங்குற நேரத்துலையும் நடக்கிற நேரத்தில் நிற்கிற நேரத்தில் எப்போ பாரு கண்களை திறந்தே இருக்கும். நம்ம ஓஷோன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ரஜினிஷ், அவருக்கு ஓஷோன்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு பெரிய சித்தாந்தத்தை உருவாக்கினவர். இந்த சாகர சம்பிரதாயம் மட்டுமா அவருடைய சம்பிரதாயம். எல்லாத்தையும் முற்றும் அனுபவித்து ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆக வேண்டும் அப்படிங்கிற அவருடைய கொள்கை. அரைகுறையா அவள் அதை சொன்னா இவ அதை சொன்னா இல்லை, நீ அனுபவப்படு, உன்னுடைய ஆசை நீ கண்ட்ரோல் பண்ண, அடக்கு, வாழ்த்து. அதுக்கப்புறமா அந்த விட்டுடு பர்மனண்டா.
யூ கம் டு த நெக்ஸ்ட் லெவல். இதுதான் ப்ராசஸ் அப்படிங்கிறார் அவருடைய கொள்கை. அவர் ஒரு பக்கம் கிட்ட நிறைய பேருக்கு அவர் பிடிக்கும், நிறைய பேர் பிடிக்காது. அவர் பேசுற நேரத்தில் கண்கள் வந்து திறந்துட்டே தான் இருக்கு, கண்கள் மூடவே மாட்டார். இந்த மனித வர்க்கத்திலேயே இன்னைக்கு உலகத்துல இந்த மனித வர்க்கம் பார்த்த இன்ன வரைக்கும் இருக்குதான் இந்த மனித இனத்துல ஓஷோங்கிறதான ரஜினீஷ் ஒருவர் மட்டும்தான் கண்களை திறந்து கொண்டே பேசக்கூடியவர். நம்ம இந்த காலத்துல ஓகே நாட் வசிஷ்ட மகர்ஷியோ விஸ்வாமித்ரோ அதெல்லாம் கிடையாது, அந்த காலம் கிடையாது. இப்போ இந்த ரீசெண்ட் 21st century வச்சுக்கோங்க, கண் எப்பவுமே விழுத்துட்டே இருக்க, அவர் கண்ணை மூட மாட்டார், பிளிங்கே பண்ண மாட்டார். அது வந்து அவருக்கு ஒரு ஜென்ம சித்தி, அவருக்கு ஒரு கிடைச்சதாக ஒரு சித்தி. அப்ப கண்களை மூடினா சம்ஹாரம் நடந்துவிடும். கண்களை திறந்து கொண்டே இருந்தா எப்பவும் எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்படக்கூடியதான ஒரு சுகத்தை அனுபவிக்கிறது. அதனால்தான் எல்லா இறைவனும் கண்களை திறந்து வைத்துக் கொண்டே இருக்கார்கள், கண்களை மூடுவதே இல்லை. எல்லா தேவர்களுக்கும் கண்கள் திறந்தே இருக்கும், கண்கள் ஒரு நாளைக்கு மூடாது. அவர்களுடைய உடம்புல போட்டக்கூடியதான மாலைகள் வாடாது. இதெல்லாம் ஒரு தேவர் கொடுத்துருக்கக்கூடியதான ஒரு பூமியில வந்து ஸ்பர்ஷம் பண்ண மாட்டா, அவங்களுடைய பாதம் பூமியில் இடிக்காது. இப்படி எல்லாம் இருக்கு. எனிவே கண்களை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறதான அந்த பராசக்தியை தான் ஆதிசங்கர பகவத்பாதர் விரும்புகிறார். அது இரண்டாவது, அதுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது. பிரளயமுதயம் யாதிகி, நாசத்தை உற்பாதனம் செய்யக்கூடியதான ஒரு கிரியை தான் இந்த கண்களை மூடுகிறது என்பது வந்து ஜெகதி ஜெகத்த தவ உன்னுடைய இத்தியாகு சந்தகா, சத்துக்கள் எல்லாம் சந்துக்கள் எல்லாம் இப்படிதான் சொல்கிறார்கள். அம்பாள் வந்து கண்ணை மூடிவிட்டாளானால் சம்ஹாரமாகிவிடும். சாதாரணமான ஜனங்களோ கிடையாது, மகான்கள், அது உத்தமமான வியாசர் போன்றதான பெரிய பெரிய மகர்ஷிகள் எல்லாம் அவங்களுடைய அபிப்பிராயம் இதுதான். சக்தி கண்ணை திறக்கின்ற நேரத்தில் சிருஷ்டியையும், கண்ணை திறந்து வைத்துக் கொள்கிற நேரத்தில் ஸ்திதியையும், கண்களை மூடுகின்ற நேரத்தில் சம்ஹாரத்தையும் செய்கிறாள். இப்போ ஒரு சின்ன கேள்வி ஏற்படும், அப்படி பார்த்தா பூமி அப்படியே தானே இருக்கு, நாமெல்லாம் சௌக்கியமாக தானே இருக்கும், என்ன பகவான் கண்ணை மூடலையா, இல்லை திறந்துட்டே இருக்காரா, அப்படிலாம் சந்தேகம் வரும். நாம வந்து இந்த பூலோகத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே, நம்மளுடைய பந்து மித்ராதிகள், நம்மளுடைய பேரு புகழ், நம்மளுடைய சொத்து சுகம் சர்வம் இந்த பூமியில மட்டும்தான் இருக்கு. பராசக்தியினுடைய எல்லைங்கிறது வந்து எல்லை இல்லாத ஒரு நிலை. அம்பாளுக்கு வந்து 224 பூரங்கள் படைத்திருக்காள். அந்த 224 பூரங்கள்ல கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள், அந்த கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்குள்ள லட்சக்கணக்கான சௌரபதம், அதே மாதிரி லட்சக்கணக்கான பூலோகங்கள் இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப ஒவ்வொன்றத்திலையும் அத்தனை பூனங்கள்லையும் புவனேஸ்வரி அப்படின்னு பேர் தேவிக்கு, அத்தனை பூனங்கள்லையும் இதே மாதிரி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மாறி 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 வந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ ஒருவேளை அம்பாள் வந்து கண்ணை மூடி திறக்கிற நேரத்தை எந்த இடத்த பாவனை பண்ணியிருக்காங்கிறத பொறுத்து இருக்கு. எத்தனை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வானத்தில் வந்து எத்தனை எல்லாமோ இந்த மெட்டீரியல், அப்புறமா வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ், இது மாதிரிலாம் வந்து நிறைய வந்து விழுந்து மேலே போய் எல்லாம் பண்ணுறது. எத்தனையோ நட்சத்திரங்கள் வந்து வெடிக்கிறது, இல்லாமாகிறது. ஒரு நட்சத்திரத்துக்குள்ள வந்து லட்சக்கணக்கான சூரியன் உள்ள போட்டு பூட்டி விடலாம், அவ்வளோ பெருசாக ஒரு நட்சத்திரம். ஆகவே இந்த புவனங்கள்ல, திஸ் இஸ் நாட் ஈவன் பூலோகன் லெவல், புவனங்கள்ல வந்து சிருஷ்டி சம்ஹாரங்கள் பரமேஸ்வரி பண்ணிட்டே தான் இருக்கா. அப்ப அம்பாவோட லெவலுக்கு வந்து அத்தனை பெரிய ஒரு கண்ணு, அத்தனை பெரிய ஒரு உடம்பு, விஸ்வகர்பா சொர்ணகர்பா அப்படின்னு பராசக்தி வந்து விஸ்வத்தையே தன்னுடைய கர்ப்பத்துக்குள்ள வைத்துக் கொண்டிருக்காள். அப்படின்னா எவ்வளவு பெரிய உடம்பாக இருக்க வேண்டும், அப்பேற்பட்டதான பெரிய உடம்புக்கு எவ்வளவு பெரிய கண்ணு இருக்கும். அப்போ அந்த கண்ணு நிதானமாக க்ளோஸ் பண்ணி திறக்கிறதுக்கு டைம் எவ்வளோ இருக்கும், லாஜிக்கலாக திங்க் பண்ணுற நேரத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் கோட்டையில் வந்து கதவுகள் இருக்குல்லவா, நம்ம வீட்லேயும் கதவு இருக்குது, வீட்டு கதவை ஒரு செகண்டை மூடிடுவோம். அதே நேரத்தில் கதவு கொஞ்சம் கூட பெருசு அப்படின்னா அதை மூடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கோட்டையில் இருக்கிறதான கதவு மூடணுமான யானை வர வேண்டியிருக்கும். அதனால கோட்டை கதவுல எப்பவுமே கீழே ஒரு சின்ன ஒரு கதவு இருக்கும், ஈஸியாக திறந்து போகிற உள்ள வரதுக்காக. ஏன்னா பெரிய கதவை திறக்கணுமான யானை தேவைப்படும் இருக்கிறதுக்கு, அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த கோட்டை கதவு, திறக்கிறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும். அப்போ அதை விட ஒரு பெரிய கதவை திறக்கணுமான எவ்வளோ டைம் எடுக்கும். அப்போது இதே மாதிரி இந்த புவனம் லெவலில் இருக்க அம்பாளுடைய கண்களுடைய ஆக்கிருதி, அப்போ அது வந்து ஒரு தடவை திறந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள எத்தனையோ யுகங்கள் தாண்டி போயிடும். ஸோ நம்மளுடைய பாவனையில் வந்து நம்ம இப்படி தான் எஸ்டிமேட் பண்ணிக்கணும் இமேஜினேஷன்ஸ் வழியாக. ஸோ தத்துவம் என்ன இதில் அப்படின்னா, தத்துவம் சத்தியம், தத்துவம் கரெக்டு. அதை வந்து லாஜிக்கலாக கன்வெர்ட் பண்ணுற நேரத்தில், டீகோட் பண்ணுற நேரத்தில் ஒருவேளை நமக்கு மேட்சிங் கிடைக்காது. பட் இப்படி ட்ரை பண்ணால் மேட்சிங் வரவும் செய்யும், அதுவும் பார்த்துக்கணும். தரணீதர ராஜன்ய தனையே, தரணீதரன் ஆறு, பர்வதராஜன் ஹிமவான், அவருடைய புத்திரி பர்வதராஜ புத்திரி, நீ வந்து ததுன்மேஷாது, நீ கண்களை திறக்கின்ற நேரத்தில், கண்களை திறந்து வைத்துக் கொண்டே இருக்கிற நேரத்தில் எனக்கு என்ன தோன்றுது அப்படின்னா, ஜாதம் ஜெகதி ததுன்மேஷாது ஜாதம் ஜெகதிதமசேஷம், இந்த உலகங்கள் எல்லாம் உண்டாகவும் அந்த உலகங்களுக்கெல்லாம் வாழ்வு கிடைக்கவும் செய்கிறது நீ கண் திறந்து இருக்கிற நேரத்தில். கண்களை மூடுகின்ற நேரத்தில் பிளையதகா பரித்ராதும் சங்கே, நீ கண்ணை மூடினா எப்படின்னா
இந்த பிரபஞ்சம் எல்லாம் நாசத்துக்கு போய் சேர்ந்து விடும். அந்த நாசம் வரக்கூடாது, அதிலிருந்து அதை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதான நல்ல ஒரு குணம், நல்ல ஒரு எண்ணம் உனக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியறது. அதனால்தான் பரிஹிருத நிமேஷாக, அந்த உன்னுடைய மூடுற கண்களை மூடுகின்றதான அந்த சுபாவத்தை, இயற்கையாகவே இருக்கிற அந்த சுபாவத்தை நீ தியாகம் செஞ்சிருக்காய். பரித்தியாகம் செஞ்சிருக்காய். நீ யாருக்காக அப்படின்னா, எங்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு, இந்த புவனங்களை காப்பாற்றுவதற்கு, நாங்கள்லாம் வாழக்கூடியதான இந்த ராஜ்யங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக நீ கண்ணை மூடாம கண்ணை திறந்தே வைத்துக் கொண்டிருக்காய் அல்லவாமா அப்படின்னு கேட்கிறாரு. தவஹா திருசே, உன்னுடைய நேத்திரங்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு அதுதான் படுறது, என் மனசில் அதுதான் படுறது. நாங்கள்லாம் சௌக்கியமாக இருக்க வேண்டும், உன்னுடைய இந்த பிரபஞ்சம் நன்றாக இருக்க வேண்டும், இதில் வாழக்கூடியதான ஜீவராசிகள் எல்லாம் சகல சௌபாகியங்களோட சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீ எப்பொழுதும் கண் விழித்துக் கொண்டே இருக்கிறாய், கண்களை மூடுவதில்லை. ஏன்னா நீ கண் மூடிவிட்டாயானால் பிரபஞ்சம் அப்பிரபஞ்சமாகிவிடும். இப்போ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்ல அவங்களுக்கு தூக்கமே கிடையாது. 24 மணி நேரம் 8 மணி நேரம் டியூட்டி மாறிட்டு யாராவது ஒருத்தர் கண் பார்வையிலேயே இருக்கும் பார்டர் செல்வா. எதற்காக? நம்மளை காப்பாற்றுவதற்காக, ஆபத்திலிருந்து நம்மளையும் நம்ம ராஜ்யத்தையும் காப்பாற்றுவதற்காக தான் பார்டர் ஃபோர்ஸில் அங்கே காவலுக்கு நிற்கிறார்கள் ஆள்கள். அவங்க தூங்கிட்டா காவலுக்கு முடியும், கண்ணை திறந்து வைத்துக் கொண்டு தான் காவல் பார்க்க முடியும் அல்லவா? அதுபோல பிரபஞ்சத்தில் இருக்கிறதான அனைத்து ஜீவராசிகளும் சகல சௌபாகியங்களோட சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அம்பாள் தன்னுடைய தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கண்ணை மூடாமல் கண்களை திறந்து வைத்துக் கொண்டே சமஸ்த ஜீவராசிகளையும் பார்த்து அனுகிரகம் செய்கிறாள் என்பதற்கு பகவத் பாதர் ஒரு தேங்க்யூ சொல்றார், வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளவு காருண்யம் இருக்கக்கூடியதான தெய்வம். அதுதான் அந்த பாட்டில் 2 நாள் முன்னாடி ஒரு பாட்டு பாடினேன், க்ஷேமம் குரு கோபாலா. அக்ஷீண கருணாநிதே, க்ஷீணம் இல்லாத கண்கள். அம்பாள் எவ்வளோ நேரம் கண் விழித்துக் கொண்டிருந்தாலும் அம்பாளுக்கு டயர்டே ஆகிறதில்லை அப்படிங்கிறதான தத்துவத்தை அந்த பாட்டில் சொல்றது. அது மாதிரி நமக்கெல்லாம் டயர்ட் ஆகிற நேரத்தில் நம்ம கண்ணை மூடியும் தூங்கிடுறோம். பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பகவானில் கோவில் சாத்தினா கூட கோவில் இருக்கிறதான விக்கிரகம் கண்ணு திறந்துட்டே தான் இருக்கிறது. அப்போ நின்றுட்டு தூங்குறது, கண்ணை திறந்து வச்சுட்டே தான் தூங்குறது அந்த விக்கிரகம். அந்த விக்கிரகத்தில் ஜீவசக்தி இருக்குது. ஸோ எதுக்கு சொல்லிட்டு வர அப்படின்னா, உன்மேஷ நிமிஷோத்பன்னம் அப்படிங்கிறதான கண்களை அம்பாள் திறக்கின்ற நேரத்தில் சிருஷ்டியையும், கண்களை திறந்து வைத்துக் கொள்கிற நேரத்தில் ஸ்திதியையும், கண்களை மூடுகின்ற நேரத்தில் சம்ஹாரத்தையும் செய்கிறாள். இந்த 3 கிருத்தியங்களையும் அம்பாள் தன்னுடைய கண்கள் வழியாகவே செய்து தீர்த்து விடுகிறாள். இனியொரு விதமாக பார்க்க போனோம்னா, கண்கள் திறக்கிறது என்பதான சிருஷ்டி ரொம்ப எளிதான ஒரு விஷயம், வேகம் நடக்கும். இந்த சோம்பேறி பசங்களை தூக்கி எடுப்பற காரியம் ரொம்ப கஷ்டம். அவங்க கண்ணே திறக்க மாட்டான். அதெல்லாம் போக்கிரித்தனம். பொதுவாக ஜெனரலாக கண் திறக்கிறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் ஒன்று வேண்டாம், டக்குன்னு கண்ணை திறந்து விடலாம். அதே மாதிரியே கண்ணை மூடுறது ரொம்ப ஈஸி, குயிக்காக கண்ணை மூடின்னு விடலாம். கண்ணை திறந்தே வைத்துக்கொள்ள வேண்டுமானாலோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. அதுதான் இதுக்கு முன்னாடி இருக்கிறதான ஸ்லோகங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப, பிரம்மாவுக்கு சிருஷ்டி ரொம்ப ஈஸி, ருத்ரனுக்கு சம்ஹாரம் ரொம்ப ஈஸி. பராமரிப்பு என்கிறதான இந்த ஸ்திதி அப்படிங்கிறதான நடுப்போர்ஷன் இருக்கே, இது ரொம்ப கடினமான விஷயம். அதனால விஷ்ணு பகவான் இது பண்ணி 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 அவரே படுத்துட்டார். அவ்வளோ ஒரு சிரமகரமான ஒரு விஷயம் பராமரிப்பு என்பது. இந்த இடத்துல பகவத் பாதர் அம்பாளுடைய கண்களை பார்க்குற நேரத்தில் அவருக்கு சிருஷ்டி சிதி சம்ஹாரம்ங்கிறதான 5 ஈஸ்வர கிருத்தியங்கள், சிருஷ்டி சிதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம். திரோதானம் அனுகிரகத்தை அப்படி எடுத்து வச்சிருவோம் வெளியில். சிருஷ்டி சிதி சம்ஹாரம் அப்படிங்கிறதான அந்த 3 கிருத்தியங்களை பராசக்தி தன்னுடைய கண்கள் வழி மட்டுமாகவே பண்ணிவிடுறார் அப்படிங்கிறதான தத்துவத்தை தான் எடுத்து சொல்லுகிறார். அதனால் அம்பாளுக்கு ஒரு பெரிய நன்றி கடன் சொல்றார் அவர். அம்மா, உன்னுடைய காருண்யம், உனக்கு இருக்கக்கூடியதான கருணை தான் இந்த கண்களை நீ எப்பவுமே விழித்து வைத்துக் கொண்டிருக்காய் அப்படிங்கிறது நான் புரிந்து கொள்கிறேன். இது சத்தியம்தானே அப்படின்னு கேட்டு அம்பாளுடைய திருவடியில நமஸ்காரத்தை பண்ணி பகவத் பாதர் பராசக்தியுடைய அனுகிரகத்தை வாங்கிக் கொள்கிறார். ஆகவே நாமளும் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் ஜெபம் செய்கின்ற நேரத்தில் அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடியதான தத்துவார்த்தங்கள், மகாத்மியம், நடைமுறையில் இருக்கக்கூடியதான வாழ்வு, இதெல்லாம் நாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சத்தியத்தை இது விளக்குறது. அடிக்கடி நாம் கண்ணை மூடக்கூடாது, கண்ணை மேக்சிமம் திறந்து வச்சுட்டு இருக்கணும். அல்லனா கண்ணை மூடிகிட்டே இருக்கணும். திறந்து மூடியெல்லாம் பண்ணக்கூடாது. திறந்து மூடி பண்ணுறது கண்ணுக்கு ஒரு எக்ஸசைஸ் தான், இல்லை சொல்லேன். அது எப்பவும் பண்ணக்கூடாது. காலை நேரம், மத்திய நேரத்தில், சாயந்தர நேரத்தில் 3 நேரம் கண்களை 12 தடவை மூடி திறந்து குயிக்காக பண்ணி விட்டு விடணும். அன்றைக்கி பூராவும் கண்ணு தேவையில்லாமல் மூடவே மூடாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் நான் எதையுமே சும்மா சொல்லவே மாட்டேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணாமல்.
நான் வந்து எந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதையும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஒரு நாளைக்கு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் அது தவறு. அப்படி பண்ணினா நாம் எதே வாட் யூ ப்ரீச் யூ மஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதான் நம்பர் 1 கொள்கை. என்னுடைய குருநாதர் ஸ்ரீராம சர்வம் நான் வந்து ரொம்ப அவருடைய தத்துவோபதேசத்தை ஃபாலோ பண்ணுவேன், என்னுடைய மானச குரு. அப்போ அவர் தான் சொல்லி கொடுத்துருக்கிறது. அடிக்கடி சொல்லுவார் அவர், உன்னால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாததை நீ தயவு செஞ்சு பிரச்சாரம் பண்ணாதே. நீ ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ நடந்துக்கிறியா அதே மாதிரின்னு பாரு, இல்லைனா அட்வைஸ் பண்ண உனக்கு தகுதி இல்லை, அர்ஹதை இல்லை அப்படிங்கிற. ஏதாவது ஒரு டீச்சருக்கு வந்து பிஎட் முடிக்காமல் எம்எட் முடிக்காமல் ஹவு கேன் தே பிகம் எ டீச்சர்? ஓர் நல்ல அறிவு இருக்கிறதான ஒரு மனுஷனாக தானே இன்னொருவனுக்கு அறிவு சொல்லிக் கொடுக்க முடியும், ஒரு முட்டாளின்னு அறிவு சொல்லிக் கொடுக்க முடியும். அதுபோல் நாம் வந்து எப்போவுமே பகவன் நாமாவை சொல்லி இறைவனை நேரடியாக நம் மனசுக்குள்ள உடம்புக்குள்ள ஒவ்வொரு ரோம கூபத்திலையும் நிற்கிற நேரத்தில் எல்லாம் இந்த இறை சிந்தனையோடையே இருக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு இந்த அறிவெல்லாம் கை கூடுகிறது. அதனால்தான் அனுபவம் இருக்கிற மாதிரியே பேச முடிகிறது அப்படிங்கிறதும் அம்பாளுடைய அந்த அனுகிரகம் இருக்குது என்கிறதை வந்து நாம் உணர வேண்டும், ஓரோ நிமிஷத்தில் உணர வேண்டும். பகவான் வேறு எங்கேயோ ஒன்றும் இருக்கிறது இல்லை. பகவானுடைய ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்மளுடைய உடம்புக்குள்ளே வச்சிருக்காரு. என்ன தெரியுமா? ஜீவன். அந்த ஜீவனுக்கு அதோட ஒரு பெரிய ஒரு வீடு, ஒரு மாளிகை, ரொம்ப விலை மதிப்பு இருக்கிற மாளிகை, அதுதான் இதயம். அதுக்கு 5 டோர் இருக்கிறதான காரிடோர்ஸ் இருக்குது. அன்னமய கோஷம், ஞானமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், பிராணமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு 5 டோர்ஸ் இருக்கிறதான அறைக்குள்ள அவ்வளோ பொக்கிஷமாக வச்சுருக்கோம் தேவி. பரமேஸ்வரனுடைய பெரிய ஒரு சொத்து, நிதி. அதையே நம்மளை நம்பி இந்த உடம்பை நம்பி நமக்கு விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னா அம்பாளுக்கு எப்போ நம்ம ஒரு கண் இருக்குமா இருக்காதா? நம்மளுடைய சொத்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம கண் இருக்கிறதா இல்லையா? நாம் போய் பார்க்குறோமா இல்லையா? பத்திரப்படுத்தி வச்சுக்கிறோமா இல்லையா? அதுபோல தான் நாம் அம்பாள் என்னை பார்த்து கொண்டிருக்காள், பரமேஸ்வரி என்னை எப்பவுமே பார்த்துட்டு இருக்கா, பராசக்தி என் கூட எப்பவுமே இருக்கா அப்படிங்கிறதா அந்த எண்ணத்திலேயே வாழணும். ஜெபம் பண்ணுற நேரத்தில், பூஜை பண்ணுற நேரத்தில் மட்டும்தான் நாம் இறைவனோட கான்டாக்ட் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனம். 24 மணி நேரத்திலையும், தூங்குற நேரத்திலையும், சாப்பிட்ற நேரத்திலையும், போகம் பண்ணுற நேரத்திலையும், சினிமா பார்க்குற நேரத்திலையும், ஷாப்பிங் பண்ணுற நேரத்திலையும், சர்வ நேரத்திலையும் இறைவனுடைய சக்தி தான் இதையெல்லாம் என்ஜாய் பண்ணுறது. அம்பாள் வந்து என்னுடைய உடம்பில் உட்காந்து இந்த சுகங்களை எல்லாம் அனுபவிக்கிறாள் அப்படி, அவ்வளோதான். அதுதான் கன்விக்ஷன். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அப்படி வேண்டாம் அப்படின்னா நம்மளை வந்து முடக்க முடியாதுன்னா இறைவனால். ஒரு சினிமா பார்க்க போகிறோம் அப்படின்னு போய், நான் போகிறதெல்லாம் கிடையாது சொல்கிறேன் கூட எக்ஸாமுக்கு, ஒரு சினிமா பார்க்க போகிறோம் அப்படின்னா அது காரணம் என்ன? நம்ம உள்ளே உட்காந்து இந்த ஆத்மா சொல்கிறது இல்லவா, ஆத்மா இல்லை இந்த ஜீவன் சொல்கிறது, நீ சினிமா போய் பாரு அப்படி. அது பார்க்குறது யார்? ஜீவன் தான் பார்க்குறது. யார் வழியாக? இந்த பொறிகள்லாம் இருக்க கர்மேந்திர ஞானேந்திரியம், அது வழியாக. அது இருக்கிற சுகத்தை அனுபவிக்கிற, சரீரம் அனுபவிக்கிறதா? ஒன்றுமில்லை. சரீரத்துக்கு வந்து கிளேஷன் தான். இன்ஃபேக்ட் அங்கே போய் உட்காந்து மூட்டை கடிக்கும். அந்த பெட் பாக்ஸ்லாம் இருக்குது, அது ஒரு வாட்டி ரொம்ப அதிகமாக ஏசி போடுவான், இல்லை ஓவர் சவுண்டு போடுவான். உடம்புக்கு அதனால ப்ராப்ளமே தவிர சுகம் கிடையாது. ஆனால் என்ஜாய் பண்ணுறது யாரு? இந்த மனசும் இந்த ஜீவனும். உலகத்தை எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுறது யாரு? இந்த ஜீவனும் மனசும் தான். சரீரம் கிடையாது. சரீரத்துக்கு எந்த விதமான பாவமும் இல்லை. இப்போ சென்சர்ஸ் எல்லாம் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கையை ஆரம்பிச்சு கிள்ளி விட்டால் நமக்கு வலி தெரியாது, அதை வலிக்கிறதா சொல்ல முடியாது. ஏன்னா அனஸ்தேஷியா கொடுக்குற நேரத்தில் நம்மளோட சென்சர்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணி விடுறாரு. அதனால தான் கட் பண்ணுற நேரத்துலையோ குத்துற நேரத்தில் வலிக்க மாட்டேங்கிறது. புரியுறதா? இதில் தெரிஞ்சுக்க முடியுமா சரீரத்திலேயே வலி இல்லை, சரீரத்தை ஆளுகின்றதான அந்த ஜீவசக்திக்கா வலி இருக்குது அப்படின்னு. ஆத்மாவுக்கு வலி கிடையாது, ஜீவனுக்கு மட்டும்தான் வலி. யூ ஹேவ் டு நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் டூ. நான் எதுக்கு வேதாந்தத்தை நடுவில் புகழ்த்துறது அப்படின்னா, திஸ் இஸ் த வே டு அண்டர்ஸ்டாண்ட் வேதாந்தம். அதனால் அது பெரிய ஒரு கட்டி தங்க மாட்டோமா, 24 கேரட் கோல்டு வச்சுன்னு ஒன்றும் பண்ண வழி இல்லை. அது விலை உண்டு, அவ்வளோதான். எந்த அணிகளும் பண்ண முடியாத வச்சுருந்து அதை வந்து டைலூட் பண்ணால் மட்டும்தான் 22 கேரட் அப்படின்னா 91% தான் கோல்டு. அதில் 18 கேரட் அப்படின்னா 75% அதில் கோல்டு இருக்குது. 25% வந்து சம்மதர் மெட்டல். சில ஊர்களில் செம்பு, சில ஊரில் சில்வர், இப்படிலாம் இருக்குது. ஸோ எதுக்கு சொல்லிட்டு வர இந்த இடத்துல, பகவத் பாதர் பராசக்தியை எப்படி பார்க்குறார்? ஒவ்வொரு நிமிஷத்திலையும் அந்த இறை சக்தியை வந்து ஒரு அயோட்டாவிலையும் பார்க்குறார். அணுவுக்கும் அணுவாக இருக்கிறதான தெய்வீக சக்தியை வந்து சர்வத்திலையும் பார்க்குறார். அப்படிங்கிறதான யதார்த்தமான சத்தியம். இதுதான் பக்தியினுடைய உச்ச நிலை. இது வழியாகத்தான் நமக்கு படிப்படிப்படியாக ஃபர்தர் லெவலுக்கு மேலே ஏற முடியும். சும்மா ஸ்லோக ஜபம் பண்ணால் புண்ணியம் கிடைக்குமே தவிர அதனால் நமக்கு பயன் எதுவும் இல்லை. புண்ணியம் கிடைச்சா நல்ல ஜென்மா ஏற்படும், அடுத்த ஜென்மா. ஆனால் நாம் இப்போவே அந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டுமானால் இந்த அர்த்தம், அதில் இருக்கக்கூடியதான மகாத்மியம், அது இயற்கைதான அந்த சூழ்நிலை, அதை அந்த இயக்குனர், அந்த கர்த்தா, அந்த அந்த கவி என்ன பாவனையில் அதை எழுதியிருப்பார், யாரோட தொடர்பு பண்ணிருப்பார். இப்போ எல்லா கவிகளும் வந்து ஒரு இன்னொரு சக்தியோட தொடர்பு வச்சு கொண்டு தான் அதை எழுதுறா இல்லையா? மனக்கல்பனை தானே எல்லாமே. கவிதைங்கிறதே வந்து கற்பனை தானே.
அப்போ அங்க தேர்ட் பார்ட்டி இருக்கு, இன்னொரு பார்ட்டி இருக்கு, அதுதான் கண்ணுக்கு காணாத இறைசக்தி. அதை வைத்துக் கொண்டு தான் இவ்வளவு பெருசாக எழுதி பாராட்டு வாங்கி அவார்டெல்லாம் வாங்கிக்கிறவா. ஸோ அதுபோல நம்ம கண்ணுக்கு தெரியலே அப்படிங்கிறதான அந்த ஒரு வருத்தம் நமக்கு இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனா தெரிஞ்ச மாதிரி ஒரு கவி எப்படி கவிதையை எழுதி வைக்கிறாரோ அதுபோலவே நாம் பகவான் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிறதான கன்விக்ஷனோட நம்மளுடைய ஒரு வார்த்தைகளையும் அந்த இறைசக்தி இருக்கு. வார்த்தை சும்மா வெளியில் வந்துடாது. வைகிரி முத்ரான்னு பேர் இல்லை, வைகிரி எழுவாது, பராபசிந்தி மத்தியமா வைகிரி. அப்போ ஒவ்வொன்றத்திலையும் தெய்வத்துவம் இருக்கு. இந்த தெய்வீகத்துவம் நாம் உணர்கிறதான அந்த சுகத்துக்கு பேரு தான் பக்தி சுகம். அதனால நிமேஷோன்மேஷாபியாம் பிரளயமுதயம் யாதி ஜகதி தவேத்யாஹு சந்தோ தரணிதர ராஜன்யதனயே त्वधुन्मेषार्जातं जगदिमशेषं प्रलयतः परित्रादुं शङ्गे परिहृत निमेषास्तव दृशः. सर्वं जगदम्बार्पणमस्तु. हरिः ओम्.